வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா கொச்சின்லூரில் ஒண்டர்லாக்கு தான் போக போகிறோம். லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் கிளம்பியிருக்கேன். அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 22639. ட்ரெயின் டிபார்ச்சர் டைம் வந்து 8:55 PM. எர்ணாகுளம் ஜங்ஷன் சேர்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:45 AM. மீதி அங்கேருந்து எப்படி ஒண்டர்லாக எப்படி போகலாங்கிறது மற்ற டீட்டெயில் வந்து காலையில் அங்கே போய் நடத்துவோம். எர்ணாகுளம் ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னா, சாப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அங்கேருந்து கல்லூருக்கு போக போகிறோம். கல்லூர்லேருந்து ஒண்டர்லாக்கு ஸ்ட்ரைட்டாக டேரக்ட் பஸ் இருக்குது. வாங்க போகலாம். எர்ணாகுளம் சவுத்துலேருந்து கல்லூருக்கு டிக்கெட் ₹10 தான். எர்ணாகுளம் சவுத் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோன்னே இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 டுவர்ட்ஸ் ஆல்வா, இந்த பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் ட்ரெயின் ஏறணும் கல்லூர் போகிறது. ஒண்டர்லா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க. ₹100 ₹150 சொல்லுவாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாட்டர் ரைஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே வந்து ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து மேலே டிக்கெட் கவுண்டருக்கு வந்து போயிடலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்டரு. நான் டிக்கெட் எடுத்துட்டேன். எனக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் ஃப்ரீ. ஒண்டர்லா வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் பேஸ் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஒண்டர்லா அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துங்க. லாக்கர்ஸ்க்கு வந்து ₹400 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வரும்போது ₹100 ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ரைடு பேர் என்னதுன்னா மேவரிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்படி ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அது பரோட்டா புரட்டி போடுற மாதிரி சும்மா சுற்றுன்னு சுற்றும். நெக்ஸ்ட்டு ரைடு பார்த்திங்கன்னா ஈக்குனாக்ஸ் 360. இந்த ரைடு வந்து ஒரு தரமான ஒரு ரைடு. எப்படி இருக்குன்னா, கிளாக்கில் பெண்டுலும் ஆடுற மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கின்னு போய் மேலே போய் அப்படியே ஒரு 3 செகண்ட்ஸ் நிற்க வைப்போம். அப்படியே பயங்கரமாக இருக்கும் இந்த ரைடு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்களுக்கு.
இந்த ரைடுக்கு பேர் தான் ரீகாயில். ரீகாயில்னால் ஒன்றும் இல்லை, ரோலர் கோஸ்டர் தான். நீங்கள் எம்ஜிஎம் குயின்ஸ்லேண்டே பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஎம் குயின்ஸ்லேண்டில் வந்து கீழேருந்து போய் மேலே போய் அப்படியே கீழே வரும். இதில் வந்து இப்போ எப்படின்னா மேலே போயிட்டு கிளிஃபாக அப்படியே கழட்டி விடுவோம், அப்படியே பின்னாடி அப்படியே ரிவர்ஸில் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ரைடு பார்த்தீங்கன்னா ஏர் ரேஸு. இந்த ரைடு எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்களே பாருங்கள் அது எப்படி போகுதுன்ட்டு. இந்த ரைடு பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜம்பர். சூப்பர் ஜம்பர்னா ஒன்றும் இல்லை, எம்ஜிஎம் நீங்கள் குயின்ஸ்லேண்ட்லாம் போயிருந்தீங்கன்னா ஆக்டோபஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான். அப்படியே ஜம்ப் ஆகி போவோம். கொஞ்சம் ஐ த்ரில் கேமாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். லஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ப்ரைஸு. குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மி தான், ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி ஒன்று. அந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிஞ்ச கையோட ரைட்ஸ் போக முடியாது இல்லையா, அதனால் வந்து இந்த ஷோக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் கொஞ்ச நேரம் கட்டையாக சாய்க்கலான்ட்டு. இது 50 மினிட்ஸ் ஷோ தான். பசங்க பாருங்கள் எப்படி தரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. பசங்களை பார்க்குறதுக்கு எல்லாமே இந்த நேபாள் நார்த் ஈஸ்ட்டு சைடில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஷோ நல்லா இருந்தது, நீங்களே பாருங்கள்.
யூஷுவல் ரைடு தான், போட் ரைடு. எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயும் பார்த்துருப்பீங்க. இந்த ரைடில் கடைசியாக உக்காஞ்சா என்ன கதியாகும்னு போனவங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எங்கே நிற்கிறோன்னா ஜெயிண்ட் வீல் பில்டிங் மேலே தான் நிற்கிறோம். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வியூ பாயிண்ட்டு தான், சரௌண்டிங் பிளேசஸ்ஸு. இப்போ வாங்க ஜெயிண்ட் வீலில் ரைட் போகலாம். இந்த ரைடு பேர் வந்து ஃப்ரீ ஃபாலு. அப்படியே மேலே அப்படியே கொண்டு போய் அப்படியே டக்குன்னு கழட்டி விட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே ஹார்ட் பீட்டே நின்று போகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு.
இந்த ரைடுக்கு பேர் வந்து ஸ்பேஸ் கன். ஸ்பேஸ் கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எம்ஜிஎம்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு ரேஞ்சர்னு ஒன்று இருக்கும். அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே மேலே போய் தலைகீழ நிற்க வைப்பான். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இந்த கேமு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரைடு இருக்குது பாருங்கள், அது வந்து ஃப்ளாஷ் டவர். அது பயங்கரமான ஹைட்டு, ஒன்றுமே இல்லை. அப்படியே அப்படியே ஸ்பின் ஆகிட்டே மேலே போவோம், அப்படியே ஸ்பின் ஆகிட்டே கீழே வரும். அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்கும். அடுத்த ரைடு என்னென்னா வாட்டர் ரைடு வந்து வேஃபாலு. இது வேஃபால் ஒன்றும் இல்லை, கடலில் இருந்து அலை வர மாதிரி அப்படியே இருக்கும். அது எப்படி பாருங்கள், சில்ட்ரன்ஸு அடல்ட்ஸு எல்லா ஏஜ் கேட்டகரியும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். இந்த வாட்டர் ரைடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் ஸ்லைடு. இது எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் பேர், பின்னாடி ஒருத்தர் பேர் உட்காந்துட்டு அப்படியே சர்க்கின் அந்த பைப் லைனுக்குள்ளே அப்படியே சர்க்கின் போகிற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரியும் உங்களுக்கு.
இந்த வாட்டர் ரைடு பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டர் ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த பைப்பில் வந்து அப்படியே சறுக்கிட்டே வருவாங்க. சறுக்கிட்டே வந்து அந்த ஃபனல் மாதிரி இருக்குது பாருங்கள், அது அப்படியே டான்ஸிங் ஆகிட்டே அப்படியே போகும். எப்படி பாருங்கள், எப்படி அந்த கேர்ள்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, நீங்களே பாருங்கள். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ரைடு எல்லாமே சில்ட்ரன்ஸ் வாட்டர் ரைடு தான். அங்கே ஒரு கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சர்வே ஆகி வர மாதிரி ஒரு கேம் இது. பாருங்கள் சில்ட்ரன்ஸ் எப்படி ஜாலியாக விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஒண்டர்லா என்ன ஸ்பெஷல்னா, ஒண்டர்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே லொக்கேட் ஆயிருக்கு. நல்ல பயங்கரமான தரமான ரைட்ஸ்லாம் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ்லாம் இருக்குது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓடி ஆடி வீடியோ போடுறது எதுக்கு, எல்லாம் ஜான் வயிற்றுக்கும் இந்த மாதிரி ஊர் சுத்தத்துக்கு தான். அடுத்த நல்ல ட்ராவல் vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.